உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சாரதாம்மா வந்துட்டு விஜய் என்னதான் வந்து காவேரிக்கு முன்னாடி உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்புனாலும் அவங்களுக்கு மனசு கேட்காம நான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு அங்கே விறுவிறுன்னு போய் தேடுறாங்க. அதே மாதிரி விஜய் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது இப்போ கோவிலில் வச்சு பேசும்போது எல்லா உண்மையுமே சாரதாம்மாவும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவுமே ஷாக் ஆகுறாரு விஜய். அப்போ அவர் ரொம்பவுமே அழுகிறாரு. ஏன்தா இப்போவாவது என்னை பார்த்ததுக்கு அப்புறமாவது அவளுக்கு ஞாபகம் வரும்னு நினச்சேன். ஆனால் இப்போவுமே கிளாஸில் படிக்கிற பொண்ணோட அப்பா அப்படிங்கிற மாதிரி தானே அவள் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தப்படுறாரு. அப்போவுமே சொல்கிறாங்க, இல்லை தம்பி, எங்களால் எதையுமே எடுத்து சொல்ல முடியல, அவளுக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படிங்கும்போது அப்பாவையே அவள் கேட்டாப்பா. ரொம்ப நாள் கழித்து நாங்கள் சொல்லும்போது அவள் அந்த டைம் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டா. அப்போ தான் எங்களுக்கு டாக்டர் சொன்னதே புரிஞ்சிச்சு. அவளுக்கு வந்துட்டு மனசும் சரி மூளையும் சரி ரொம்ப ஒரு பாதிச்சிரும் அப்படின்னு சொன்னதை வந்து அப்போ தான் நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்றாங்க. சரிங்க த, அப்படி அவரை பற்றி சொல்லும்போது என்னையும் குழந்தையும் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல த அப்படிங்கிறாரு. எப்படி தம்பி, அவர் இறந்து போயிட்டாருன்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் உங்களை பற்றி சொல்லணும்னா அவங்க திரும்ப அவளுக்கு ஏதாவது ஞாபகம் வந்து திரும்ப கேட்டானா நான் என்னத்தை தம்பி சொல்லுவேன்? 2 நாளைக்கு முன்னாடி கூட உங்கள் சித்தப்பாவையும் சித்தியையும் நான் பார்த்தேன்ப்பா. அப்போ கூட அவங்க வந்து நீங்கள் இறந்து போயிட்டதாகவும் தாத்தா வந்து குழந்தைய வச்சுட்டு ஃபாரினில் இருக்கதாகவும் தான்ப்பா அவங்க சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது கூட குழந்தையும் இல்லை புருஷனும் இல்லைங்கும்போது அவளுக்கு ஞாபகப்படுத்தி என்ன பண்ணுறது? அதனால தான்ப்பா நாங்கள் ஞாபகமே படுத்தலை தம்பி. ஆனால் இனிமேல் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இனிமேல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியே விஜய் பார்த்து கண்ணெல்லாம் கலங்குறாரு. நீங்கள் கவலையே படாதீங்க தம்பி, எல்லா பொண்ணுங்களும் நல்லபடியாக அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க. காவேரி மட்டும்தான் இப்படி இருக்காளேன்னு நான் கவலையில் இருந்தேன். ஆனால் இதுவும் கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும்பா. ஆனால் காலத்தோட கையில் அதை கொடுத்துருங்க. நீங்களா எதுவும் ஞாபகப்படுத்தாமல் இருந்தாலே போதும்பா அப்படிங்கிறாங்க. சரிங்க த, ஆனால் ஒரே ஒரு வாட்டி நான் காவேரியை பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இப்போ சாரதாம்மா சொல்கிறாங்க, என்ன தம்பி, கட்டின பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு நீங்கள் இப்படி கேட்குறதே எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் அத்தை, ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்த்துக்கிறேனே அப்படிங்கிறாரு. சரி தம்பி வாங்க, ஆனால் எதையுமே அவகிட்ட ஞாபகப்படுத்தாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. சரிங்க த அப்படிங்கும்போது கரெக்டாக காவேரியுமே கால் பண்ணிடுறாங்க. மா என்னம்மா எப்போ போனால் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு இன்னும் காணோம் அப்படிங்கிறாங்க. இதை வந்துட்டேன்டி ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து காவேரி பார்த்த உடனே விஜய் பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இப்போ தான் வந்து திட்டி அனுப்பி விட்டாங்க அம்மா, ஆனால் திரும்பவும் விஜய் கூப்பிட்டு வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அப்படியே விஜயுமே அப்படியே நேருக்கு நேர் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடுறாரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து கேட்குறாங்க, என்ன காவேரி அப்படி பார்க்குற? இப்போ தானே இப்போ அனுப்பி விட்ட, என்ன கையோட கூட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறியா? பாவண்டி அவர் அந்த குழந்தை அன்னைக்கு கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னில்ல, நேற்றெல்லாம் நீ இல்லாமல் ரொம்ப ஏங்கி போயிடுச்சான். உன்னை கேட்டு கேட்டு அழுதுட்டு இருக்குதான். அதனால தான் இன்றைக்கி நீ ஸ்கூலுக்கு வருவியா இல்லையான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. அம்மா இன்றைக்கி சனிக்கிழமைம்மா, ஸ்கூலு லீவாச்சே அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி இன்றைக்கி லீவுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் தம்பி பாப்பா அழுத அந்த இதில் சனிக்கிழமைன்னு தெரியாமல் கிளம்பி வந்துருச்சு போல இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி விஜயுமே பார்த்துட்டே இருக்காரு எதுவுமே பேசாமல். அந்த குழந்தை ரொம்ப ஏங்கி போயிருக்காண்டி, அதான் தம்பி இன்றைக்கி உன் கூட கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு இங்கே கூட்டிகிட்டு வரவான்னு கேட்டாப்புல நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி காவேரி ஒன்றுமே புரியாமல் முழிக்கிறாங்க. ஆமாண்டி நீயும் எத்தனையோ வாட்டி அந்த குழந்தைய பற்றி சொல்லியிருக்க, நானும் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இப்போ விஜயும் பார்த்துட்டு சரிங்க அப்போ நான் போயிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அப்போ உடனே காவேரி பார்த்துட்டு கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி போனோன்னே என்னம்மா நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க. என்னடி அதான் சொன்னேனே, பாவண்டி அந்த குழந்தைக்காக வந்திருக்காப்புல அந்த தம்பி, அது தெரியாமல் நான் பேசிட்டேனா, நான் கடத்தேருக்கு போகும்போது அங்கே நின்றுட்டு இருக்கதை பார்த்தேன். அந்த தம்பி இதெல்லாம் சொன்னோன்னே எனக்கு மனசு கஷ்டமாக போயிடுச்சு தெரியுமா, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி, அவர் சந்தோஷமாக போனதை விட நீ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. பின்ன என்னடி, இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நமக்கு யாரையுமே தெரியாது. சரி நீயும் அந்த குழந்தைய பற்றி சொல்லும்போது எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருந்துச்சு. அப்படியே இங்கே வந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன்ல பார்த்துக்கிட்டே அப்படிங்கிறாங்க. சரிடி நீ இரு, அந்த தம்பியை பார்த்து பேசுனதில் நான் மளிகை ஜாமான்லாம் வாங்க மறந்துட்டே வந்துட்டேன், நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி போயிடுறாங்க. காவேரிக்கு ஒரே குழப்பமாகவே இருக்கு. நம்ம கனவுல வந்தவர் இவரும் ஏன் ஒரே மாதிரியே இருக்காங்க? நம்ம கிளாஸில் படிக்கிற பொண்ணோட அப்பா எதுக்காக நம்ம கனவுல அடிக்கடி வரணும்? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காங்க. ஸோ வெளியில் போன சாரதாம்மா வந்துட்டு நிறைய வாங்கிட்டு வராங்க. அதை பார்த்தோன்னே காவேரி, அம்மா என்னம்மா என்னவோ வாங்கிட்டு வந்திருக்க, எதுக்குமா நான்வெஜ் செய்ய போறியா அன்னைக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி இங்கே பாரு என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க, எதுக்குமா இன்னைக்கு இவ்வளோ சமைக்கிற அப்படிங்கிறாங்க. என்னடி அந்த தம்பி தான் குழந்தைய கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்குல்ல, அவங்க சாப்பிட்றதுக்கு தான் சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா எனக்கு ஒன்றுமே புரியல, நான் ஏதோ அந்த குழந்தைகிட்ட பாசமாக இருக்கேன்னு பார்த்தா நீ என்னவோ சும்மா அந்த தம்பின்னு சொல்லிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி குழந்தைய தான் கூட்டிகிட்டு வராங்க, அதுக்காக வரவருக்கு குழந்தைக்கு மட்டுமா நம்ம கொடுத்து அனுப்ப முடியும், அவருக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்பலான்னு சொல்லிட்டு தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே காவேரி உட்காந்துட்டே இருக்காங்க. என்னடி
அப்படியே உட்காந்துட்டு இருக்க, போய் குளிச்சுட்டு ரெடியாகு அப்படிங்கிறாங்க. மா என்னம்மா என்ன இதுக்குமா ரெடியாக சொல்கிற அப்படிங்கிறாங்க. சரிடி ரெடியாகுனா போய் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றின்னு தான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் அவசர அவசரமாக செஞ்சுட்டே இருக்காங்க. ஏமா மெதுவாக பண்ணுமா, ஏமா அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாக பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லடி சும்மா தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவசர அவசரமாக செஞ்சுட்டே இருக்காங்க. இப்போ காவேரி வந்துட்டு சரி நான் குளிச்சுட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பாத்ரூமுக்கு போயிடுறாங்க. டக்குன்னு எப்படா அவங்க உள்ளே போவாங்கன்னு பார்த்துட்டு இருந்த மாதிரி சாரதாம்மா ஃபோன் எடுத்துகிட்டு நேராக கங்காவுக்கு போய் ஃபோன் பண்ணுறாங்க. கங்கா கரெக்டாக ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுமா அப்படிங்கிறாங்க. கங்கா என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா ஆர்டர் நிறையா வந்திருக்கு, அதான் நானும் அவரும் தைச்சிட்ருக்கோம்மா அப்படிங்கிறாங்க. சரி சரி குழந்தை நல்லா இருக்காளா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்காம்மா, இன்னைக்கு லீவ் தானே, இதோ விளையாடிட்டு தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. கங்கா நான் ஒரு விஷயம் சொன்னால் நீ அப்படி சந்தோஷப்படுவடி அப்படிங்கிறாங்க. அப்படி என்னம்மா நடந்துச்சு, நீ பேசுகிறதுலேயே சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருக்க, என்ன விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் தம்பி வந்தாப்புலடி இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியே கங்காவுக்கு ஷாக் ஆகுது. என்னது விஜயா அப்படின்னோடனே குமரனும் பக்கத்தில் இருந்துட்டு விஜயா அப்படிங்கிறாரு. ஆமாண்டி விஜய் தம்பி தான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, விஜய் தான் இறந்துட்டதா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே அந்த குடும்பம் போட்ட சதிடி, எல்லாமே விஜயையும் காவேரியும் எப்படியாவது பிரிக்கணுங்கிறதுக்காகவே இப்படி நல்ல திட்டம் போட்டு பண்ணியிருக்குங்கடி. பாவண்டி மாப்பிள்ள, இந்த 5 வருஷமாக காவேரி இறந்துட்டதா நினச்சிட்டு தாண்டி தம்பி நம்மளை தேடி வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. காவேரி இறந்துட்டதா சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, இப்போ தம்பி வந்து சொல்லி தான் எல்லா விஷயமும் நமக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. சரிம்மா இப்போ விஜய் எங்கே இருக்காரு அப்படிங்கிறாங்க. அதை ஏண்டி கேட்குற, காவேரியும் பார்த்துட்டு அவள் இந்த மாதிரி சாருன்னு சொல்லி பேசணுன்னே விஜய் தம்பி ரொம்ப மனசு உடஞ்சிட்டாப்புல. அப்புறம் நான் வீட்டுக்குள்ளே சேர்க்காமல் அனுப்பி விட்டேன்னா எங்கே உண்மையை சொல்லிடுவாப்புலையோன்னு அப்புறம் கோவிலில் போய் பார்த்து தாண்டி பேசிட்டு இன்னைக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. காவேரிக்கு தெரிஞ்சோ என்னம்மா ஆகுறது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, குழந்தை ஏங்கி போயிருக்கா, அதனால் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன்டி, நான் ஏதோ சமாளிச்சிட்டேன், போதா குறைக்கி காவேரியோட பொண்ணு பாருடி அப்படியே காவேரி கிட்ட ஒட்டிக்கிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா பாப்பாவை பாத்தியா நீ அப்படிங்கிறாங்க. அது எப்படி பார்க்காம இருப்பேன், உடனே நான் தம்பிக்கிட்ட சொல்லி எனக்கு ஃபோட்டோவாவது காட்டுங்க தம்பின்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டேன்ல அப்படிங்கிறாங்க. எப்படிமா இருக்கா பாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏண்டி கேட்குற, அப்படியே குட்டி காவேரி தாண்டி, காவேரியை சின்ன வயசில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே இருக்காடி, அவ்வளோ அழகாக இருக்கா அப்படிங்கிறாங்க. சரிம்மா இன்னைக்கு அப்போ வீட்டுக்கு வராங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன், அதுக்காக தான் நான் சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே காவேரி குளிச்சுட்டு வந்துடுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சரிடி அவள் வந்துட்டா நான் பார்க்குறேன்டி அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ பார்த்துட்டு சாயந்தரமாக கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்களும் வச்சுட்டு இப்போ போய் குமரன் கிட்ட விஜய் உயிரோடு தான் இருக்காராங்க, விஜய் ஒரு வழியாக பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குமரனுக்குமே சந்தோஷமாகுது. அப்படின்னா நம்மளும் போய் பார்க்கலாமா கங்கா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போகலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் நேராக வீட்டுக்கு வராரு, பாப்பாவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த ஒரு ஆர்வத்திலே அம்மோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இங்கே தாத்தாவும் ராதாவும் உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு டக்குன்னு விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படியே விஜய் வந்து முறைச்சிட்டே அப்படியே திரும்பி முகத்தை கூட பார்க்காம அப்படியே கீழே பார்த்துட்டே நிற்கிறாரு. என்னடா விஜய் என் முகத்தை கூட நீ பார்க்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. உங்கள் முகத்தை பார்த்து இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி ஒரே நாளில் என்னை வெறுத்துட்டியே அப்படிங்கிறாங்க. ஒரே நாளில் வெறுக்கிறேன் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க தாத்தா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா, பாட்டி சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன், வீட்டில் இருக்க அத்தனை பேர் சொன்னப்பையும் கூட நான் நம்பலை, ஆனால் நீங்கள் காவேரி இறந்துட்டதா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உண்மையாகவே நம்பினேன் தாத்தா. நீங்கள் தானே தாத்தா நானும் காவேரியும் சேர்ந்து வாழணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி தாத்தா உங்களால் சொல்ல முடிஞ்சுது, நான் இதை மன்னிக்கவே மாட்டேன், தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மோ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி பாப்பா வந்து சாந்தி அக்காவிலேருந்து ஓடி வராங்க. அப்போ அக்கா பாப்பாவை ரெடி பண்ணி விடுங்க, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் வெளியில் அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி என்ன ட்ரெஸ் போட்டு விடட்டும் அப்படிங்கிறாங்க. நல்ல ட்ரெஸ்ஸாக ஒரு ட்ரெஸ் போட்டு விடுங்கக்கா, பாப்பாவுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பாவை போய் ரெடி பண்ணுறாங்க. அப்போ அப்படியே தாத்தா பார்த்துட்டு என்னடா விஜய் வெளியே கூட்டி கிளம்புறியா பாப்பாவை அப்படிங்கிறாங்க. அப்போவுமே விஜய் எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிறாரு. சரின்னு பாப்பாவும் கிளம்பி வந்தோடனே வாடா போலாமா அப்படின்றாங்க. அப்பா எங்கப்பா போகிறோம் நம்ம அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா உனக்கு பிடிச்சவங்களை பார்க்கறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ உடனே ராதா அப்படியே பார்க்குறாங்க. அப்பா இவன் எதுவும் காவேரியை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறானோ அப்படிங்கிறாங்க. தெரியலையேம்மா அப்படிங்கிறாங்க. பா ஏதாவது பிரச்சனையாயிர போதுப்பா அப்படின்றாங்க. வேணாமா ராதா, அவன் எதுவாக இருந்தாலும் இனிமேல் அவனே பார்த்துக்கிட்டோம், இனிமேல் அவன் பிரச்சனையில் நம்ம சம்மந்தப்பட வேணாம், இதுக்கு மேலே நம்ம பேசணும் அப்படின்னா அவன் ரொம்ப கோவப்படுவான், இப்போவே இந்த விஷயத்துக்கே நான் நினச்சிட்டே தான் இருந்தேன், இதை தெரிஞ்சு அவன் எப்படி கோவப்படுவானோ நான் யோசித்தேன், அதே மாதிரி தான் இப்போ நடந்துட்டுருக்கான், அவன் போக்கில் விட்டுருங்க, இனிமேல் நம்ம எதுலேயும் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிடுறாரு. ஸோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அப்போ பாப்பா வந்துட்டு அப்போ எங்கேப்பா போகிறோம் சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. நீ வாயேன் வந்தோடனே நீ பார்த்தீங்கன்னா உனக்கே புரியும், இது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக போய் காரை நிப்பாட்டினோடனே இறங்கிட்டு அப்பா இது யாரோட வீடுப்பா, எங்கே வந்திருக்கோம் நம்ம அப்படிங்கிறாங்க.
நீ வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது காவேரி வந்து வீட்டுக்கிட்ட வந்த உடனே காவேரி உள்ளே இருக்காங்க. சாரதாம்மா கரெக்டாக வராங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நிற்கிறாங்க. அப்போது கார் வந்துட்டு நின்னதை பார்த்த உடனே நேராக சாரதாம்மா வெளியே இறங்கி வராங்க. வந்தோடனே இப்போ பார்த்துட்டு பாப்பா பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், கண்ணெல்லாம் கலங்குறாங்க. ஓடி போய் பாப்பாவை டக்குன்னு தூக்கி பிடிச்சிட்டு அத்தனை முத்தம் மாறி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாகுது. இப்போ வந்து பாப்பா கேட்குறாங்க, அப்பா யாருப்பா இவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு பாட்டிடா அப்படின்றாங்க. பாட்டியா? நான் இவ்வளோ நாள் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ கரெக்டாக காவேரியும் அங்கேருந்து எட்டி பார்த்துட்டு இவங்க வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது வேகமாக அங்கேருந்து வராங்க. காவேரியுமே வந்துட்டு அம்மோ அப்படின்றாங்க. குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ் நீங்கள் எங்கே இங்கே, நீங்கள் ஏன் நேற்று ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கிறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லைடா, நான் ஒரு முக்கியமான விஷயமா ஊருக்கு போயிருந்தேன், அதான் வர முடியல அப்படின்றாங்க. சரிங்க மிஸ், நீங்கள் எங்கே இங்கே அப்படிங்கிறாங்க. அம்மோ நீ என் வீட்டுக்கு தான் வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படின்னா நீங்கள் என்னோட மிஸ் வீட்டுக்கு தான் என்னை கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போது நீங்கள் அப்படின்றாங்க. நான் உங்கள் மிஸ்ஸோட அம்மா அப்படின்றாங்க. அப்போ பாட்டின்னு சொன்னார் அப்பா அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பாட்டியா அப்படின்ட்டு. ஆமாம், எனக்கும் உன் வயசில் ஒரு பேத்தி இருக்கா, அப்படின்னா நானும் உனக்கு பாட்டி தானே, நீ என்னை பாட்டினே கூப்பிடுறா அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனதும் காவேரியும் அம்மாவும் அப்படியே உள்ளே போய் ரூமில் உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே பேசிட்டு விளையாடிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது வெளியில் உட்காந்துட்டு விஜயும் சாரதாமாவும் அப்படியே பார்க்குறாங்க. சாரதாமா சொல்கிறாங்க, பாருங்க தம்பி, பிறந்ததுலேருந்தே அந்த தாய் பாசத்தை இழந்துட்டு இப்போ அவங்க அம்மாவை பார்த்தோன்னே எப்படி அவளுக்கு புரியுது பார்த்தீங்களா, அம்மானு தெரியாமல் அவகிட்ட அப்படி ஒட்டிக்கிட்டா. நாள் காவேரி வீட்டுக்கு வந்த உடனே சொன்னா என்கிட்ட, எந்த குழந்தையும் அப்படிலாம் ஒட்ட மாட்டாங்க, நான் சும்மா சமாதானம் பண்ணதுக்கே அந்த குழந்தை என்கிட்ட அப்படி ஒட்டிக்கிச்சுன்னு வந்து சொன்னான். நான் ஏதோ ஒரு குழந்தைய சொல்கிறான்னு நினச்சிட்டு இருந்தேன் தம்பி, ஆனால் அது அவள் குழந்தை தான் எனக்கு தெரியல பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க அப்போ இப்போயாவது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது சரிங்க தம்பி சாப்பிடலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சமைச்சதை சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது அப்படிங்கிறாங்க. உங்களுக்காகவே உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கேன் தம்பி அப்படிங்கிறாங்க. எதுக்கத்த அப்படின்றாங்க. பரவாயில்ல தம்பி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ குட்டி பாப்பா வேகமாக ஓடி வந்துட்டு, என்ன பாட்டி கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைடா தங்கம், நான் உங்கள் மிஸ்ஸை கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. மிஸ்ஸை கூப்பிட்டீங்களா, நீங்கள் இப்போ காவேரின்னு தானே கூப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா அப்படின்னோடனே, என் பேர் தான் காவேரி, நீங்கள் காவேரின்னு கூப்பிட்டா அப்போ நான் தானே வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பாப்பாவோட பேர் காவேரி அப்படிங்கிறதே வந்துட்டு காவேரிக்கே தெரியுது. ஏன்னா அம்மு அம்மு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கும்போது காவேரிங்கிறது தெரியல. உன் பேர் காவேரியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மிஸ், என்னோட பேர் காவேரி அப்படின்றாங்க. அப்படியா, ஹே என்னோட பேரும் காவேரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே சாரதாமா பார்க்குறாங்க. என்ன தம்பி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மட்டும் காட்டுறாரு. ஏன்னா காவேரி நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கும்போது, சரி நான் அப்போ பார்த்தியா நம்ம 2 பேருக்கும் ஒரே பேர் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் ஏண்டா நீ ஸ்கூலில் என்கிட்ட அம்முன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்பா என்னை அம்முன்னு தான் கூப்பிடுவாங்க மிஸ், அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு இப்போ குட்டி காவேரியும் சொல்கிறாங்க. அப்போ அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது, ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி கேட்குறாங்க. விஜய்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. சார் நான் எதுவும் தப்பாக கேட்கல, உங்கள் பேர் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டக்குன்னு பாப்பா இருந்துட்டு, மிஸ் எங்கள் அப்பா பேர் விஜய் அப்படின்னு சொன்னோன்னே இப்போது காவேரிக்கு ஒரு மாதிரி மண்டக்குள்ளார திரும்பவும் பழைய மாதிரி அந்த பழைய ஞாபகம், அந்த விஜய்ங்கிற பேர் அதெல்லாமே ஒரு மாதிரி வந்துட்டு போகுது. விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னாச்சத்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரதாம்மா பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணிலே மெதுவாக கேட்குறாரு. அப்போது இருங்க தம்பி, அவள் பண்ணுறதை மட்டும் பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது, என்னடி காவேரி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போய் உட்காந்துடுறாங்க. இப்போ சாரதாம்மாவே போய் கேட்குறாங்க, என்னடி அப்படிங்கிறாங்க. அம்மா அது ஏன்னே தெரியலம்மா, இவரை பார்த்தா என் கனவுல வந்தவர் மாதிரியே இருக்காரு, அப்புறம் அந்த விஜய் அப்படிங்கிற பேரை கேட்டாலே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுதுமா, என்னன்னு எனக்கு தெரியலம்மா, எதுக்குமா என் கனவுல வந்தவரே இப்போ என் கூட என் கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணோட அப்பாவாக இருக்கணும், எனக்கு அப்படியே இவர் முகத்தை பார்க்கும்போது காலையில் பார்த்த உடனே அப்படியே என் கனவுல வந்தது மாதிரியே இருந்துச்சு தெரியுமா, எனக்கு ஏமா இப்படி தோணுது, எனக்கு புரியவே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி காவேரி, உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை, அதனால ஏதாவது இருந்திருக்கலாம், கனவெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்காதடி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கு என்னவோ இல்லைனா இப்படி தோணிகிட்டே இருக்காதுல்ல, ஒரு கனவு ஒரு தடவை வரலாம் 2 தடவை வரலாம், ஒரு வாரத்துக்கு 2-3 தடவை அம்மா வரும், எனக்கு அப்படி தாம்மா வந்துட்டுருக்கு, காலையில் அவரை பார்த்தோன்னே எனக்கு எப்படியோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா, இப்போ விஜய்னு கேட்டோன்னே எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே விஜயும் நின்று கேட்டுகிட்டே இருக்காரு. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாகுது. அப்போது எப்பயோ மனசுக்குள்ளார நம்மளோட எண்ணம் நம்மளோட பேர் எல்லாமே வந்துட்டு காவேரிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஞாபகம் இருக்குது, அப்போ சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகி வந்துருவா அப்படிங்கிற
மாதிரி அவர் ஒரு மாதிரி சந்தோஷத்தில் நின்றுட்டுருக்காரு. இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாரதாம்மா பாப்பாவை கொஞ்சம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறமா இப்போ ஈவினிங் மேலே ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு. உடனே விஜய் வந்துட்டு சரிங்க தாப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னோடனே சரிங்க தம்பி இருங்க நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகிறாங்க. போயிட்டு காவேரி உன்னை அப்பா கூப்பிட்றாங்கடா அப்படிங்கிறாங்க. மிஸ் நான் கிளம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ எனக்கு இன்றைக்கி நாள் போனதே தெரில. ஆமாண்டா அம்மோ நீ கிளம்ப போகிறல்ல அப்படிங்கிறாங்க. சரிங்க மிஸ் நான் இன்றைக்கி கிளம்புறேன், நாளைக்கு லீவ் தானே, அடுத்த நாள் நம்ம ஸ்கூலுக்கு வந்துடுவோம்ல, நம்ம பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. உடனே சாரதாம்மா இருந்துட்டு அதுக்கு என்னடா நீ நாளைக்கும் சேர்ந்து வா, இங்கே காலையில் வந்து அப்பா கூட இங்கே வந்துரு அப்படிங்கிறாங்க. காவேரி அப்படியே பார்க்குறாங்க. இல்லடி குழந்தை ஏங்கி போயிருமே அதுக்காக சொன்னேன்டி அப்படிங்கிறாங்க. சரி 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 இப்போது என்னை விட அவள் உன்கிட்ட தான் ஒட்டிக்கிட்டா போல இருக்குமா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்கிறாங்க. இப்போது சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜய் அப்படியே பார்த்துட்டே ஒரு மாதிரி கிளம்புறாரு. ஸோ இந்த கேப்லேயே வந்துட்டு விஜயோட நம்பரையும் சாரதாம்மா வாங்கிக்கிறாங்க. ஸோ 2 பேரோட நம்பரும் இப்போ 2 பேர்கிட்டையுமே இருக்குது. இப்போ அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா காவேரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏம்மா நீ எதுக்காக பாப்பாவை வந்துட்டு இப்படி ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டல்லம்மா, நீ பாத்தியா அவங்க அம்மாக்காக ஏங்குறாம்மா, அவளுக்கு அம்மாவே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏண்டி காவேரி அப்படி சொல்கிற, அம்மா இல்லைன்னுலாம் சொல்லாதடி, பாவண்டி குழந்தை அம்மா பாசத்துக்காக ஏங்குது, நீ அந்த குழந்தைகிட்ட நல்லா பழகுடி, நீ கூட அந்த அம்மா பாசத்தை அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. காவேரி அப்படின்னா குழந்தைக்கு அம்மாவாக இருக்கணும்லாம் ஒன்றும் இல்லைல்ல, நீ அந்த பாசத்தை நல்லா கொடுறி, பாப்பாவுக்கு அந்த ஏக்கமே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கொண்டு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்ல வரியா நீ, சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி வந்து உள்ளே போய் உட்காந்துட்டு அன்றைக்கி நாளில் வந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே நினச்சிட்டு பாப்பா இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு என்ன ஆகுதுன்னா அப்கமிங் பிடிஎஸ் படி பார்க்கும்போது வீட்டில் வந்துட்டு ஒரே வீட்லேயே வந்துட்டு இப்போ குட்டி காவேரி, கங்கா, குமரன், அப்புறம் குமரனோட பாப்பா எல்லாருமே வந்துட்டு இப்போ காவேரி வீட்டில் இருக்க மாதிரியான பிடிஎஸும் வெளியாயிருக்கு. அப்படிங்கும்போது ஸோ இப்போ எல்லாருமே ஒரே வீட்டில் மீட் பண்ணுற மாதிரியும், காவேரிக்கு மட்டும் அது தெரியாமல் மற்ற எல்லாருமே திரும்பவும் எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணிக்கிற மாதிரியான அப்கமிங் எபிசோட்ஸ் வெளியாக போகுது. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.